பிரேஸ் வீட்டு காட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், அப்பா நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பல குற்றங்களை எல்லோருக்கும் தெரிந்தே மற்றவருடைய கண்கள் காணும்படியாக கூட செய்கிறான். ஆனால் ஒரு சில குற்றங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு செய்து விடுவதும் உண்டு. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழும்போது அவனோடு வழக்காட ஒருவருமே தேவையில்லை. அவனுடைய மனசாட்சி ஒன்றே போதும். அவனை வதைத்து அது கொன்று போட்டுவிடும். இப்படிப்பட்ட குற்றங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவனுக்கு ஒரு வழக்கறிஞனும் தேவையே இல்லை. இதற்கு நீதி வழங்க ஒரு நீதிபதியும் தேவையில்லை. அவனது மனசாட்சி ஒன்று போதும். ஆமாம், நான் தான் இதை செய்தேன் என்று கர்த்தரோடும் மனிதரோடும் அவன் ஒப்புரவாகிற வரையிலே அவனை புரட்டி எடுத்து விடும். நீதியை வெட்ட வெளிச்சமாக்கி பட்ட பகலை போல எல்லார் முன்பாகவும் வெளிகரமாக்கி விடும். தாவீது வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வழக்கம் கூட இப்படித்தானே முடிந்தது. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அளிக்க விரும்புகின்ற விடுதலை இந்த வகையில் தான் முடியும். இப்படியாக இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எங்கள் சபையிலே உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு சகோதரன் பாடி பகுதியிலிருந்து எங்களுடைய சபைக்கு வந்திருந்தார். வந்திருந்தப்போ அவரை நான் பார்த்து கேட்டேன், என்ன பிரதர், நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்? அவர் அந்த பக்கத்தில் பாடிக்குப்பம் பக்கத்தில் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தார். என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். என்ன பிரதர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் உடம்பு முழுசும் பயங்கரமாக ஏதோ ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருக்குது எனக்கு உடம்புல. என்ன சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு அப்படின்னாரு. சுகர் இருந்தால் அந்த மாதிரி அரிப்பு இருக்கும்? இல்லை இல்லை, இது சுகர்னால உண்டான அரிப்பு மாதிரி தெரியல, ஏன்னா என் இருதயம் சமாதானமாக இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா? அப்போ இந்த அரிப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் உங்கள் மனசாட்சியை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து வச்சு, ஆண்டவரே இது என்னன்னு எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்களேன். ஏதோ ஒரு சின்ன வயசில் செஞ்ச, ஏன்னா சில நேரங்களில் என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். இள வயதில் நம்ம தெரியாமல் செஞ்சுருக்கிற, ஏன்னா இப்போ நீங்கள் கிறிஸ்டியன், முந்தி ஹிந்து, ஒருவேளை அப்போ இருக்கும்போது இதையோ ஒன்று விளையாட்டனமாக ஒரு பாவத்தை செஞ்சுருக்கீங்க, அதனால் கூட ஒரு இந்த மாதிரி அரிப்பு உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஒரு சொல்லி நம்ம இப்போவே நம்ம ஜெபம் பண்ணலாமே, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டோமே அப்படின்னாரு. சரி வாங்கயான்னு சொல்லிட்டு அவரே நானும் ஒரு மகன் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தப்போ அவர் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார் அப்படின்னார். என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டேன். நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு ஐயா, அங்கங்கே இந்த புழுக்கள் கிடச்சிச்சுன்னா அந்த புழுக்களை ஏதாவது ஒரு காரியத்தை பிடிச்சி தூக்கிக்கிட்டு எங்கள் வீட்டு பின்னால் இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற புத்தில், அதாவது எறும்பு புத்தில் போட்டுட்டு அந்த புழுவை எறும்பெல்லாம் கடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ என்ன பிரதர் இது புழு, அதுவும் பாவம், அதையும் பிரதர் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இது எனக்கு ஒரு சின்ன வயசில் இந்த எறும்புகள்லாம் அந்த புழுவை கடிக்கிறத ஒரு பெரிய சந்தோஷமாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த புழு பட்ட உபத்திரவத்தை இப்போ கர்த்தர் எனக்கு அந்த திருப்புறார் போல இருக்குதா. நான் சொன்னேன், இருக்கலாம் தாராளமாக. ஏதாவது எப்போவாவது நீங்கள் ரட்சிக்கப்புக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு இந்த பாவத்தை எப்பயாவது நினச்சி நீங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை அப்படின்னு சொன்னார். பாருங்கள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்னு வேதத்தில் தாவீது சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்கள் கூட இந்த குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுங்க ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தாங்கன்னு சொல்லி உங்கள் குற்றத்தை இன்றைக்கி நீங்கள் அறிக்கை செய்யுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமா சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய இந்த பாவத்தை, இளவயதின் பாவத்தை, சின்ன வயசில் செஞ்ச அந்த காரியத்தை அவர் அறிக்கை செய்து விட்டார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்த நாளிலிருந்து அவர் சரீரத்தில் அந்த அரிப்பு இல்லாதபடி கர்த்தர் அவருக்கு பூரணமான சுகத்தை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பாகிதம் ஒழிந்து போவதில்லை. இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் இந்த உபத்திரமோ, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க. ஒருவேளை நீங்கள் அறிக்கை பண்ணாத ஒருவேளை பாவமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த மறைவான குற்றங்களுக்கு நம்மை நீங்களாக்கி பூரண சுகம், ஜீவன், பலன், ஆரோக்கியம், விடுதலை எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுடைய சாட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையிலே நீர் உண்மையுள்ளவராய் இருந்து அந்த சகோதரர் தன்னுடைய கர்த்தாவே குற்றங்களை உடைய சமூகத்திலே அந்த மறைவான பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து அவருக்கு வேண்டிய சுகத்தை தந்து இன்றைய வரையிலே அந்த சரீரத்தில் அந்த அரிப்பு இல்லாதபடி அவரை காத்து வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களிடத்தில் அறிக்கை செய்து உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.